இந்த எபிசோடில் நாம இயக்குனர் சைமன் மெக்விட் இயக்கத்தில் வந்திருக்கிற மாடல் காம்பேக்ட் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, பூமியை கைப்பற்ற நினைக்கும் கொடூர சக்தியான சாவோ கானை தடுக்க பூமி சாம்ராஜ்யம் போராளிகள் மீண்டும் ஒன்றாக கிளம்புறாங்க. இந்த முறை அவர்களுடன் 80கள் புகழ்பெற்ற ஆக்ஷன் நடிகராக இருந்த ஜானி கேஜ் இணைகிறாரு. வாழ்க்கையில் சரிவை சந்தித்து மறக்கப்பட்ட நடிகராக வாழும் அவர் உலகத்தை காப்பாற்றும் இறுதி போரில் முக்கிய நபராக மாறுறாரு. ஜானி கேஜ் தலைமையில் பழைய வீரர்களும் புதிய போராளிகளும் ஒன்றாக இணைந்து சாவோ கான் மற்றும் அவுட்லேட் படைகளுக்கு எதிராக போராடுறாங்க. இறுதியில் உயிர் பறிக்கும் மாடல் காம்பேக்ட் போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா இல்லையா, இதான் அந்த படத்தோட மீதி கதை. வீடியோ கேம்களை திரைப்படமாக மாற்றும் ஹாலிவுட்டின் முயற்சிகளில் மிகவும் பிரபலமான ஒன்று மாடல் காம்பேக்ட். அதற்காக ரசிகர்கள் உலகம் முழுக்க இருப்பதால் இந்த புதிய பாகமும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாக இருக்கு. ஜானி கேஜ் கதாபாத்திரத்தில் கார்ல் அர்பன் முழுக்க எனர்ஜியுடன் நடித்திருக்கிறாரு. கதாபாத்திரத்தை ரசிக்க மட்டும் மாற்றிருப்பது அவரின் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். கிட்டான கதாபாத்திரத்தில் வரும் அடலின் ரூராப் அமைதியான நடிப்பின் மூலம் கவனம் வைக்கிறாங்க. பழிவாங்க சரியான தருணத்துக்காக காத்திருக்கும் அவரது கதாபாத்திரம் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கு. லியூ காங், சோனியா பிளேட், ஜாக்ஸ், ரைடன் உள்ளிட்ட மற்ற கதாபாத்திரங்களும் அதிரடி பாக்குகளில் தங்கள் திறமையை சரியாக கொடுத்திருக்காங்க. இயக்குனர் சைமன் மெக்விட் 2 மணி நேர படத்தையும் சலிப்பில்லாமல் கொண்டு சென்றிருக்காரு. படம் முழுக்க ஆக்ஷன், ரத்தக்கலரை, நகைச்சுவை என கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மாதிரி நகருது. ஸ்டீஃபன் எஃப் வின்டனின் ஒளிப்பதிவு மாய உலகங்களையும் இருண்ட வளிமண்டங்களையும் பிரம்மாண்டமாக காட்டுது. விஎஃப்எஸ் காட்சிகள் சிறப்பாக இருக்கு. பெஞ்சமின் வால்பீஸின் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம்னு சொல்லலாம். குறிப்பாக சண்டை காட்சிகள் மற்றும் மிருகத்தனமான போர்க்காட்சிகள் விளையாட்டு ரசிகளுக்கு விருந்து படைச்சிருக்கு. படம் ஆரம்பிக்கும் முதல் காட்சியிலேயே கிட்டானாவின் தந்தை கிங் ஜெட்ரோ சாவான் கான் கொடூரமாக கொலை செய்வதன் மூலம் பழிவாங்கும் கதையாக நகருது. அதன் பிறகு உயிர் வாழும் விளையாட்டு போல் நகரும் திரைக்கதை ஆக்ஷன் ரசிகளுக்கு விருந்தாக அமைஞ்சிருக்கு. படத்தின் மற்றொரு ப்ளஸ் காமெடின்னு சொல்லலாம்.